இன்றைய மன்னா. ஆதாமின் மீறுதலின் விளைவு. வேத வசனங்கள். ரோமர் 5:12. ஆகையால் ஒரே மனிதன் மூலமாக பாவமும் பாவத்தின் மூலமாக மரணமும் உலகத்திற்குள் நுழைந்து இவ்வாறு எல்லாரும் பாவம் செய்திருப்பதால் எல்லா மனிதர்களுக்கும் மரணம் கடந்து வந்தது போலவே. ரோமர் 5:18. ஆதலால் ஒரே தவறின் மூலம் எல்லா மனிதர்களுக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கு எதுவுண்டானது போலவே. ரோமர் 5:19. ஏனெனில் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் மூலம் அநேகர் பாவிகளாக கட்டியமைக்கப்பட்டது போலவே. ஊழியத்தின் வார்த்தைகள். ஆதாமின் மீறுதலின் மூலம் பாவம் நுழைந்தது. தோட்டத்திலுள்ள நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை உண்ணும் ஆதாமின் மீறுதலை குறிக்கிறது. ரோமர் 5-8 வரை பாவம் ஒரு நபராக்கப்பட்ட வழியில் குறிப்பிடப்பட்டதாக தெரிகிறது. இது ஆட்சி செய்யக்கூடிய, மக்கள் மீது ஆளுமை செய்யக்கூடிய, மக்களை ஏமாற்றி கொள்ளக்கூடிய, மக்களில் தங்கி அவர்களின் சித்தத்திற்கு எதிராக செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபரை போன்றது. பாவம் ஜீவிக்கிறதாய் மற்றும் மிகவும் உயிர்த்துடிப்பாகவும் உள்ளது. எனவே இந்த பாவம் சாத்தானின் தீய சுபாவமாக, தீயவனாக, விழுந்து போன மனித இனத்தில் குடியிருப்பவனாக, செயல்படுகிறவனாக, வேலை செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஆதாமின் கீழ்ப்படியாமையின் விளைவாக நாம் உட்பட பலர் கட்டியமைக்கப்பட்ட பாவிகளானோம். நாம் சிருஷ்டிக்கப்பட்ட பாவிகளல்ல, ஆனால் கட்டியமைக்கப்பட்ட பாவிகள். தேவனால் சிருஷ்டிக்கப்படாத ஒரு மூலக்கூறு நம் ஆழ்தத்துவத்திற்குள் உட்செலுத்தப்பட்டு நம்மை பாவிகளாக கட்டியமைத்தது. பாவம் நமக்குள் அடித்துருவாக்கப்பட்டு நம் ஆழ்தத்துவத்திற்குள் கட்டியமைக்கப்பட்டுள்ளது. எனவே பாவம் என்பது வெறும் வெளிப்புறச் செயல் அல்ல, ஆனால் உள்ளான நமது கட்டமைப்பில் அகம் சார்ந்த மூலக்கூறாக இருக்கிறது. எனவே நாம் சுபாவத்தில் பொதுவான பாவிகள். மேலும் எல்லா மனிதர்களும் மரணத்திற்குள்ளாக ஆக்கினை தீர்க்கப்பட்டுள்ளனர். ரோமர் 5:18. எல்லா மனிதர்களும் ஆதாமிலும் ஆதாமிலிருந்தும் பிறந்தவர்கள். எனவே ஆதாமின் ஒரே குற்றத்தின் மூலம் எல்லா மனிதர்களும் அவன் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டதைப் போலவே மரணத்திற்குள்ளாக ஆக்கினை தீர்க்கப்பட்டனர். நாளை தொடரும். ஆமேன்.